Hello students, welcome to Tangi Shwadi channel. நான் உங்கள் தங்கி ஸ்வாதி பேசுகிறேன். Next paragraph. Bapuji is in prison, but the magic of his message has stolen the hearts of India's millions. Men and women and even little children come out of their little shell and become India's soldiers of freedom. In India today, we are making history, and you and I are fortunate to see this happening before our eyes and to take some part ourselves in this great drama. ஸோ இங்கே என்ன சொன்னாங்கன்னா பாப்புஜிங்கிறது இங்கே யாரை சொல்கிறாங்கனாக்கா மகாத்மா காந்தியை சொல்கிறாங்க. அவங்கள வந்து செல்லமாக பாப்புஜின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ பாப்புஜி அவங்களும் இங்கே இந்த ஜெயிலில் தான் இருக்கிறாங்க, என் கூட தான் அடைச்சிருக்காங்க. அவங்களையும் அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு மக்களுக்கு. அது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த லெட்டரில் இருக்க வார்த்தைகள் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு மேஜிக்காக மாறிடுச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஆணும் சரி, ஒவ்வொரு பெண்ணும் சரி, ஒவ்வொரு குழந்தைங்களும் சரி, ஒவ்வொரு சின்ன சோல்ஜர்ஸாக மாறிட்டாங்க. ஃப்ரீடம் கிடைக்கணுங்கிறதுக்காக போராடுறதுக்காக ஒரு சின்ன சோல்ஜர்ஸாக மாறிட்டாங்க. நாம் ரெண்டு பேரும் ரொம்ப கொடுத்து வச்சாலே, ஏன்னா இதெல்லாமே நம்ம இருக்க காலகட்டத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். இந்த ஒரு பெரிய ட்ராமா நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு நம்ம கொடுத்து வச்ச ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் பார்ட் ஷால் வி ப்ளே இன் இட்? சரி, இது ஒரு நாடகம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங்கிற ஒரு நாடகம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நாம் என்ன ஒரு பார்ட், நாம் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இஃப் வி ஆர் டு பி இந்தியாஸ் சோல்ஜர்ஸ், வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் இந்தியாஸ் ஹானர், அண்ட் தட் ஹானர் இஸ் அ sacred trust. It is no easy matter to decide what is right and what is not. One little test I shall ask you to apply whenever you are in doubt. Never do anything in secret or anything you would wish to hide. For the desire to hide anything means that you are afraid, and fear is the bad thing and unworthy of you. Be brave, and all the rest follows. You know that in our great freedom movement under Bapuji's leadership, there is no room for secrecy or hiding. We have nothing to hide. We are not afraid of what we do or what we say. We work in the sun and in the light. Even so is our private lives. Let us make friends with the sun and work in the light and do nothing secretly. And if you do so, my dear, you will grow up a child of a light, unafraid and serene and unruffled, whatever may happen. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாம் இந்தியாவுக்கு ஒரு சோல்ஜராக இருக்கணும், இந்தியாவோட கௌரவத்தை காப்பாற்றணும், இந்தியாவுக்காக வந்து தியாகம் பண்ணாக்கா நாம் வந்து ஒரு சோல்ஜராக இருக்கணும். அதே மாதிரி அவர் நேருஜி என்ன சொல்கிறாருனாக்கா, நீ எப்பயுமே ஒரு விஷயம், ஒரு சின்ன அட்வைஸ் உனக்கு நான் தரேன். என்னென்னா, நீ எப்பயுமே எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதோ அதை வந்து மறைக்காத, அதையாட்டும் பயப்படாத. ஏன்னா பாப்புஜி, அதாவது மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, அவரோட இதில் வந்து லைஃப்பில் எதுவுமே மறைக்கக்கூடாது, தட் இஸ் ஃபுல்லாக உண்மையாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும்னு சொல்லுவார். ஸோ நாம் பயந்தோன்னா தான் நம்ம யார்கிட்டையும் எதோ ஒன்று மறைக்கிறோம், இல்லாட்டி நாம் வந்து பயப்படுறோன்னு அர்த்தம். சரி, இது நீ மட்டும் பண்ணாத, இப்படி நீ பண்ணுற மாதிரி இருந்தனாக்கா, இப்படி அதாவது இந்த மாதிரி நீ பயப்படாமல் இருந்தனாக்கா, நீ வந்து லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல ஒரு பிரைட்டான ஒரு குழந்தையாக வளருவ அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி நம்ம வந்து சன்னில் வந்து, அதாவது இந்த சூரியன் கீழே வந்து நம்ம வேலை செய்கிறோமோ வெளிப்படையாக, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுதான் பாப்புஜியும் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. I have written a very long letter to you, and yet there is so much I would like to tell you. How can a letter contain it? Goodbye, little one, and may you grow up into a brave soldier in India's service. With all my love and good wishes, your loving father, Jawaharlal Nehru.
ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் உனக்கு ஒரு பெரிய லெட்டராக எழுதியிருக்கேன், ஆனால் எல்லா விஷயத்தையும் இந்த லெட்டரில் எழுத முடியாது, இந்த லெட்டர் எவ்வளோ தான் விஷயத்தை தாங்கும், அதனால் இப்போதைக்கு குட் பை அண்ட் ஒரு பிரேவ் இந்தியன் சோல்ஜர்ஸாக நீ வளர அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இதுதான் இந்த கதை. அதாவது இந்த லெட்டரில் இருக்க விஷயம் இதுதான். ஓகே, இப்போ முக்கியமான விஷயம், நாம் மீனிங்ஸை பார்ப்போம். மீனிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபுல் மெஷர்ஸ் அப்படின்னா பிளென்டி, நிறையான்னு அர்த்தம். செர்மோனைசிங் அப்படின்னா கிவிங் அ லெக்சர், ஒரு லெக்சர் கொடுக்குறது, அட்வைஸ் அந்த மாதிரி. டாலிங் அவுட் அப்படின்னா கிவிங், கொடுக்கறது. மிஸ்ட்ரி அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சு, அதாவது மிஸ்ட்ரினாக்கா ஒரு தெரியாத விஷயம். ட்ரஸ்ட்னாக்கா ஃபெய்த், அதாவது நம்பிக்கை. அன்வர்த்தி, நாட் பெனிஃபிட்டிங் அப்படின்னாக்கா அது மூலமாக நமக்கு பயன் கிடையாது. ஃபேசினேட்டிங், அட்ராக்டட், கவரக்கூடியது. ஆம்பிஷன், எய்ம், அதாவது லட்சியம். காஸ், ரீசன் அப்படின்னா ஒரு காரணம். ஈகர், என்தூசியாஸ்டிக் அப்படின்னா உற்சாகமாக இருக்கிறது. ஸ்டார்விங், ஹங்க்ரி அப்படின்னா பசியோடு இருக்கிறது. அப்ரஸ்ட், கெப்ட் அவுட் அப்படின்னாக்கா தனிமைப்படுத்தி இருக்கிறது. ஃபார்ச்சுனேட், லக்கி அப்படின்னாக்கா நாம் அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். இந்த செஷனில் இவ்வளோ தான். நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஆன்லைன் கிளாஸுக்கு தங்கிலீஷ்வாதி@gmail.comக்கு மெயில் அனுப்பிச்சுடுங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க.